நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா வீடு பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்னென்னா பொருள் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கிச்சன் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமே, ஹால் பெருசு இருந்தால் நல்லா இருக்குமே, ரூம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமேன்றதை யோசிக்கிறத விட நம்மக்கிட்ட பொருள் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி ஏந்திரிக்கும் போது திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அது நம்மளோட ஃபால்ட் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிற கிளட்டர்னால. மேக்ஸிமம் வீடுங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ் தேவைப்படுறது கிடையாது, கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படும். நான் நிறைய யூடியூப்ஸில் பார்த்துருக்கேன், அவங்க நிறைய ஸ்டோரேஜ் எல்லாம் வாங்குறாங்க, அதை வீடியோஸ் போடுறாங்க. ஆனால் எனக்கு தெரியல அவ்வளோ ஸ்டோரேஜ் தேவையா அப்படி. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொருட்கள் அதிகமாக வாங்குகிறோமோ அதுக்கு அதே அளவு நம்ம அதுக்கு மெயின்டெனன்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். மினிமலிசம்ன்றது சாக்ரிஃபைஸ் கிடையாது, ஃப்ரீடம் ஃப்ரம் எக்ஸஸ். நமக்கு தேவையான ஒரு பொருளை நம்ம தூக்கி போட போகிறது கிடையாது, தேவையானதை வச்சுட்டு வேண்டான்ற பொருளை வீட்டிலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க அன்யூஸ்டு ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு சைலண்ட் ரிமைண்டர் தான் நம்ம மணியை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில் அப்படின்றதுக்கு. டூ மெனி சாய்ஸஸ் கிரியேட்ஸ் டெய்லி டிசிஷன் ஃபட்டி. நம்ம என்னைக்காவது வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு கிளம்புறோம் அப்படின்னா நம்மளால் ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்குள்ளே நம்மளால் செலக்ட் பண்ணி எடுக்க முடியாது. நம்மக்கிட்ட நிறைய கிளாத்ஸ் இருக்கும்போது எல்லா கிளாத்ஸ்க்குமே ஒரு ரீசன் இருக்கும் அவாய்ட் பண்ணுறதுக்காகவே. பட் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கும்போது நம்மளால் ஒரு 10-15 செகண்ட்ஸில் மேக்ஸிமம் அந்த ட்ரெஸ்ஸை நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஆர்கனைஸ்டு ஹோம் சேவ் டைம்ஸ் எவ்ரி சிங்கிள் டே. வீடு ஆர்கனைஸ்டாக இருக்கும்போது நமக்கு ஒரு நாளும் நிறைய டைம் மிச்சமாகும். டீக்ளட்டரிங் பண்ணுறதுனால நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சோம்னா இன்டென்ஷனலாக நம்ம வாங்க முடியும், திருப்பியும் நம்ம மணியை வேஸ்ட் பண்ண மாட்டோம். வீட்டில் நிறைய எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு உண்டான ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் தான் அது. அவங்களுக்கு அவ்வளோ டைம் ஃப்ரீயாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு ரொம்ப டைம் டிலே பண்ணும். எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிளிப்பு, ஒரு ஹேர் பேண்டு, இதெல்லாம் தேடி எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் நம்மக்கிட்ட அவ்வளோ ஹேர் பேண்ட்ஸ் இருக்கும், 10-20 ஹேர் பேண்ட்ஸ் கூட நம்ம வச்சுருப்போம். ஆனால் அதை கரெக்ட் டைமுக்கு நம்மளால் எடுக்க முடியுமான்னு கேட்டால் தேவையானப்போ நம்மளால் கரெக்டாக அதை எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் கிளிப்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். பட் எங்கேயாவது வெளியில் கிளம்பிட்டுருப்போம் அவசரமாக, அந்த டைமில் நமக்கு ஒரு கிளிப் தேவைன்னு சொல்லிட்டு எடுக்க போனோம்னா நம்மளால் எடுக்கவே முடியாது. அது எல்லாமே கிளட்டர்னால தான். ஒரு சிம்பிளான கிச்சன் எப்பயுமே ஹெல்த்தியர் ஈட்டிங் ஹேபிட்ஸை என்கரேஜ் பண்ணும். எப்பயுமே நம்ம கிச்சனுக்கு போகும்போது என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போவோம். கிச்சனில் போய் பார்க்கும்போது அந்த நேரத்தில் நிறைய பொருட்கள் அங்கங்கே கிடக்கிறத பார்க்குறப்போ இன்னும் 2 தான் இரிட்டேட்டிங் அதிகமாகும். நிறைய நேரங்களில் நம்ம நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், இதுவா அதுவா அந்த மாதிரி சாய்ஸஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். அதை குறைக்கும் போது தான் நமக்கு ஒர்க் லோடும் குறையும், மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மினிமலிசம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் என்னால் ஷாப்பிங் சைக்கிளை பிரேக் பண்ண முடியும்.